என் பேர் வாங்கி எல்லாரும் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. அதனால நிறைய நேரம் தான் எடுத்துக்க மாட்டேன். இப்போ நிறைய இடத்துல கேட்டுகிட்டே இருப்பீங்க இயற்கை விவசாயம், இயற்கை வேளாண்மை அப்படின்ட்டு. ஆனால் ஏன் இது வந்து இயற்கையாக தானே வேளாண்மை இருக்கணும், ஏன் அதுக்கு வந்து தனியாக வந்து இயற்கை வேளாண்மை அப்படின்னு பேர் வந்துச்சு? நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து 10வது படிக்கும் போது அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் அப்படி வருது, ஏன் நம்ம நல்லது தானே சாப்பிட்றோம், நம்ம வீட்டில் நல்லது தானே, நம்ம தட்டை பார்க்கும்போது இந்த பயிர் எங்கேருந்து வருது, சரி ஒரு விவசாயி எங்கேயோ வந்து அதை பயிரிட்டு அதை வளர்த்து நம்மளுக்கு அனுப்புகிறாங்க அப்படி, அப்போ அது ஒரு நல்ல விஷயம் தானே சாப்பிட்றது. அப்புறம் யோசிச்சு பார்த்தா சரி அடுத்து அந்த பருப்பு எங்கேருந்து வருது, பருப்பு நிலத்துலேருந்து வருது. ஸோ அந்த பருப்பு விளைவிக்க என்னென்ன போடுறாங்க, உரங்கள் போடுறாங்க அப்புறம் தோணுச்சு. அப்போ எதுதான் நல்லது, எதுதான் சாப்பிட்றது, சரி உரம் போடாமல் வளர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தா கூட அடுத்து அந்த விதை எங்கேருந்து வருது, அதுவும் ஒரு ஜெனட்டிக்கால ஹைபிரிட் பண்ணப்பட்ட விதையாக தான் இருக்குது. அப்போ ஆக மொத்தத்தில் நல்லதாக எங்கடா போய் சாப்பிட்றது அப்படின்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம மண்ணில் என்னதான் இயற்கை வேளாண்மை பண்ணாலுமே அது நம்மளுக்கு வருதா, ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் நம்ம இயற்கை வேளாண்மையில், ஆனால் நம்ம கன்சியூம் பண்ணுறோமா, நம்ம தான் அதை சாப்பிட்றோமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்து எல்லாமே சென்னை தான். அப்படி இருக்கும்போது வேளாண்மை பற்றின ஒரு அறிவோ ஒரு நாலேஜும் எனக்கு தனியாக கிடையாது. அதனால தான் வேளாண்மை படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் முதுகலை வேளாண்மை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன். அப்போ படிக்கும் போதும் வந்து இயற்கை வேளாண்மை அப்படின்ற ஒரு இதுவே இல்லை, எங்களோட சிலபஸ்லேயே அப்படின்னு ஒன்றும் கிடையாது. முழுக்க நாங்கள் படித்தது ஃபுல்லாக வந்து கெமிக்கல் விவசாயத்தை பற்றியும் ஃபுல்லாக இந்த டாக்டர் MS சுவாமிநாதன் இவர்களோட வழிமுறைகள் இவங்களோட இதை படித்து கடைசியில் ஒரே ஒரு செமஸ்டரில் ஒன்று பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்ற ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும்தான் அதுவும் எங்களுக்கு. மொத்தத்தில் அந்த 4 வருஷம் நான் படித்ததில் ஒரு 80 நாள் நான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி, ஒரு 4 வருஷத்தில் ஒரு 80 நாள் தான் நான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றியே படிச்சிருப்பேன். ஆனால் அது படித்ததுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இது நல்லது தானே, ஆனால் ஏன் நம்ம மக்கள் வந்து இதை எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்காக எங்களுக்கு வந்து ஒரு 6 மாதம் நாங்கள் வந்து 6 மாதம் ஒரு ஊரில் போய் தங்கி அங்கே எப்படி பண்ணுறாங்க எங்களுக்கு அது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு 6 மாதம் எங்களோட ஒரு செமஸ்டரே நாங்கள் போய் தங்குவோம். அந்த மாதிரி நாங்கள் தங்கினது வந்து திருத்தணி பகுதியில் வந்து போய் தங்கிடுவோம். ஒரு குரூப்புக்கும் வந்து போட்டிகள் வந்து இருக்கும், யார் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் எங்கள் குழு வந்து நாங்கள் என்ன தீர்மானிச்சோன்னா போட்டி அது வேற, நம்மளால எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு இயற்கை வேளாண்மையை பற்றி பரப்புரை பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து பண்ண ஆரம்பிச்சோம். ஆனால் எங்கள் அதிர்ச்சிக்கு எங்களுக்கு முன்னாடி அங்கே இருக்க விவசாயிகள் ஏற்கனவே இயற்கை வேளாண்மை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு டெலிகம்யூனிகேஷனோட ஒரு எக்ஸ்சிஇஓ அவ்வளோ பெரிய பதவி விட்டுட்டு எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் வந்து இயற்கை வேளாண்மை அந்த வழியில் போகிறேன்னு வந்தார். ஆனால் அவர் வந்து பின்பற்றுனது நேச்சுரல் ஃபார்மிங்னு ஒரு டேர்ம் இருக்குது, அது தனியாக. அதுக்கு வந்து ஒரு ஜப்பானீஸ் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரு. அவரு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போடுற பஞ்சகாவியம் எதுவுமே அவங்க போட மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. இயற்கையா அது வளருதா வளரும், கடைகள்லாம் எடுக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. எப்படி வளையுதோ அப்படியே வளர வச்சு எடுத்துக்கிறது தான் அவங்களோட இது. ஆனா அதுக்கப்புறம் நாங்க போய் இந்த மாதிரி இயற்கை வேளாண்மையில நீங்க இந்த மாதிரி பஞ்சகாவியம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பூச்சி தொலைகள் இருக்காது, இந்த மாதிரி நிறைய சொன்னதுக்கு அப்புறம் அவரோட ஃபார்ம்லே பஞ்சகாவியம் தயார் பண்ணோம். ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து அது புரியாம இல்லை, எங்களுக்கு வந்து ஏதாவது வேற ஒரு சொல்யூஷன், இப்போ வந்து ஃபர்டிலைசர் இல்லாம எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா நாங்க அதை பண்றோம், ரெடியா தான் இருக்காங்க. ஆனா அதுக்கான ஒரு தளம் வந்து இன்னும் அரசு ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா இன்னும் அரசு ஸ்கீம்ஸ்லாம் வேற நிறைய இருக்கு, ஆனா மக்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. அந்த 6 மாசம் நாங்க வந்து மக்களோட இருந்து அரசு ஏஐடி இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும்ல, அவங்களோடைய இன்டர்ன் மாதிரி நாங்க வந்து வேலை செய்வோம். அப்ப அதுக்குள்ள போகும்போது தான் தெரியுது அவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு, ஆனா அது எதுவுமே செயல்பாட்டிலேயோ பயன்பாட்டிலேயோ கிடையாது. அதனால எங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணது. அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன்னா, இதுக்கப்புறம் மக்களுக்கு இப்ப இதை எடுத்துட்டு இவ்வளோ இருக்கு, ஆனா ஏன் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, அரசுக்கும் இவ்வளோ பண்றதுக்கான அந்த நேரமும் இல்லை. சரி இத்தனை பேர் இருக்காங்கன்னா இத்தனை பேருக்கு சலுகை, இத்தனை பேருக்கு போய் பண்ணணும். அரசு அதிகாரிகளும் வந்து உட்காந்துட்டு தான் இருக்காங்க, அதை போய் எடுத்துட்டு போகணும் இல்லை. அவங்க கிட்ட வந்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேருக்கு இப்போ தெரிஞ்சவங்கன்னா சொல்றாங்க, அவ்வளவுதான், மற்றபடி அது போறது இல்லை. இயற்கை விவசாயம் பண்றதுனால என்னென்ன பிரச்சனையே நிறைய விவசாயிகள் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா, முதல்ல வந்து மகசூல். அவங்களுக்கு வந்து ஹைபிரிட் பண்ணி பழக்கப்பட்டு அதுல அவங்களுக்கு அந்த ஹைபிரிட் வந்து என்னன்னே தெரியாம இது நான் போட்டா வருதே, இல்ல நல்லா வருது எனக்கு இதை விட அப்படின்ற ஒரு இதுல அந்த மகசூலுக்கு அவங்க வந்து இது பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங். நம்ம கிட்ட வர எல்லா ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸும் வந்து ஆர்கானிக் கிடையாது. ஒரு ஃபார்ம் வந்து இதை வந்து ஒரு ஆர்கானிக்
ஃபார்ம் அப்படின்னு வந்து இவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னா குறைஞ்சது அந்த ஃபார்ம்ல 15 வருஷமாவது ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ கெமிக்கல்ல இருந்து இப்போ திடீர்னு ஒரு விவசாயி மாறுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஆர்கானிக் ஃபார்ம் சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க. ஏன்னா ஒரு 5 வருஷமாவது ஃபர்ஸ்ட் 5 வருஷம் அவங்க வந்து ஃபுல்லா அதுக்கான உரம் போட்டுக்கிட்டே நார்மலா போடுற இயற்கை உரத்தை விட அதிகமா போடணும். ஏன்னா அது மாறும். ஏன்னா பயோரெசிடியூஸ் வந்து மண்ணிலே தங்கிரும். இப்போ இந்த இதுல வந்து இப்போ கெமிக்கல் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து எனக்கு ஆர்கானிக் மாறணும், நான் வந்து ஒரு திருந்தி நான் வந்து மாறுறேன்னா கூட என்னோட மண்ணில் அந்த இது ரசாயன தன்மை அப்படியே தான் இருக்கும், அது மாறவே மாறாது. ஸோ இப்போ நான் ஆர்கானிக் ஃபார்மிங் மாறுறேன், என் பொருளை வந்து நான் ஆர்கானிக்னு விற்கணும்னா எனக்கு சர்டிஃபிகேட் வேணும். ஆனால் எப்போ தருவாங்க? 15 வருஷம் கழிச்சு. ஏன்னா அந்த தன்மையும் அப்போ தான் மாறும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப பெரிய விவசாயிகளுக்கு வந்து அது ரொம்ப பெரிய சிக்கலாக கஷ்டமாயிடும். அதனால அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க தள்ளப்படுறாங்க. அதனால இதெல்லாம் மாறணும்னா ஒன்று அவங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கொடுக்கணும், இன்னொன்று அவங்களுக்கு நல்ல முறைப்படி ட்ரைனிங். இப்போ நம்மாழ்வார் வந்து ட்ரைனிங் நடத்துவாங்க எப்போவுமே, அவங்க இல்லைன்னா தமிழக வேளாண் பல்கலைக்கழகத்துலேயே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் ட்ரைனிங் நடத்துவாங்க. ஆனால் இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. நடத்துகிறாங்கன்னு தெரியும், ஓரளவுக்கு அந்த பழக்கத்திலே இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ட்ரைனிங் கொடுக்குறதும் தெரியாது. இப்போ பஞ்சகாவியாலாம் இப்போ நிறைய ட்ரெண்ட்ல வந்ததுனால நிறைய பேருக்கு முன்னாடி வந்து குறுகிய மக்கள் மட்டும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க, இப்போ நிறைய பேர் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நல்ல மார்க்கெட்டிங்க்கும் ட்ரைனிங்க்கும் வேணும். ப்ரொடக்ஷனுமே வந்து எல்லாத்துக்கும் முக்கியமா அரசு வந்து ஒத்துழைச்சாதான் வந்து இது வந்து அவங்க கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். படிச்ச என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே யாருமே ரசாயன கெமிக்கலுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தான். எங்க காலேஜ்லுமே வந்துட்டு நாங்கள் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி கோர்ஸ் பண்ணதே ஃபுல்லாக ஆர்கானிக்கில் தான் பண்ணோம். ஏன்னா பண்ண மாட்டோம், அவங்க ஃபர்டிலைசர் போடணும் அப்படின்ட்டாங்க. ஃபர்டிலைசர் போட்டால் நாங்கள் யாருமே ஃபீல்டுக்கு வரமாட்டோம்னு சொல்லி அவ்வளோ பிரச்சனை பண்ணி தான் நாங்கள் வந்து கடைசி ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறது வந்து மாஸ்டர்ஸ் வந்து என்ன படிச்சுட்டு இருக்கேன்னா வேளாண்மை விரிவாக்கம். அதாவது வேளாண் துறையில நாங்கள் என்ன பண்றோம், ஒரு ஆராய்ச்சியாளர் என்ன பண்றாங்கன்றது மக்களுக்கு போய் சேரணும். மக்களுக்கு என்ன தேவைன்னு ஆராய்ச்சியாளர் தெரியும், அவர் பாட்டுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது. மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் அவரு பண்ணணும். அந்த ஒரு மக்களுக்கும் லேபுக்கும் இருக்க பிரிட்ஜா நாங்க வந்து செயல்பட்டு இருக்கோம். இதை வந்து ஏன் எடுத்தேன்னா, நான் வந்து ஒரு ஆராய்ச்சிக்கு இப்பதான் வந்து பேப்பர் அனுப்பியிருக்கேன் ஒரு ஃபண்டுக்கு. அது ஃபண்ட் அப்ரூவல் ஆச்சுன்னா நல்லது. என்ன ஆராய்ச்சின்னா, நம்ம ஊர்ல வந்து ஃபுல்லா ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர் தான் இவர் சொன்ன மாதிரி ஃபுல்லா வந்து வானப்பாட்டு பூமி தான். அதுக்கு ஒரு முக்கிய சிக்கல் இந்த ராம்நாத் சைட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சீமக்கரையிலம் தான். அது ஒரு பெரிய சிக்கல் நம்ம ஊர்ல இருக்கிறதுல. ஸோ அதை வந்து என்ன பண்றது, ஏன்னா இப்போ அங்க போய் நம்ம இதெல்லாம் எடுங்கன்னு சொன்னா யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதுதான் இருக்கு. இது வந்து நாங்க பிஎஸ்சி பண்ணும் போதே ஆரம்பிச்சது. அதை வந்து வேர்ல தான் அழிக்க முடியும். ஏன்னா அது வெட்டினாலுமே, ஏன்னா அதோட தன்மையை வந்து தண்ணி ஒரு 100 கிலோமீட்டர் தண்ணி இருந்தாலும் அது வேர் தேடி எங்கேயாவது போய் கண்டுபிடிச்சிடும். ஆனா வேர்ல தான் அழிக்க முடியும். அப்போ அந்த வேர் அழிக்கணும்னா அதுக்கு மருந்துகள் இருக்கு, ஆனா அந்த மருந்து போட்டா பூமி ஃபுல்லா போயிடும். அதனால இப்போ வந்து அதை வேற சாப்பிடக்கூடிய நுண்ணுயிரி, அதுக்கான தன்மையை பாரசைட் அது போட்டாலுமே மற்ற பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படாம இருக்க வந்து அதுக்கு மட்டும் ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அதோட வேர் சாப்பிடுற மாதிரி வந்து கண்டுபிடிக்கிறது மற்ற. ஏன்னா நான் வந்து விரிவாக்கம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால என்னால தனியா செயல்பட முடியாது. மற்ற சாயில் சயின்ஸும் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்டோட சேர்ந்து இந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்துச்சுன்னா இன்னும் பெரிய அடுத்த புரட்சியாக வெயிட் பண்ணிட்டு சொன்னது போல பல இடர்பாடுகளுக்கு நடுவில், பல இன்னல்களுக்கு நடுவில் இந்த இயற்கை விவசாய பண்ணையை உருவாக்கி அமைத்து பராமரித்து இன்று வரையும் கட்டி காப்பாற்றிக் கொண்டு மென்மேலும் இதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திரு லக்ஷ்மணன் அவர்களும் அவருடைய மனைவி கௌரி லக்ஷ்மணன் அவர்களும் இவர்கள் இருவரும் இணைந்து உருவாக்கி பராமரித்து வந்து முன்னெடுத்து செல்கின்ற இந்த இயற்கை விவசாய பண்ணைக்கு கௌரி லக்ஷ்மணன் இயற்கை விவசாய பண்ணை என்ற பெயர் சூட்டு இங்கு வருகிறோம். டிஸ்பிளே ஃபார்ம் இந்த பெயர் சூட்டு சர்டிபிகேட் ஆவணம் அவர்கள் கைகளில் கொடுக்கப்பட்டது. தமிழில் அவர்களுக்கு தருவது வானத்தி
வழியாகவும் ஒரு பெரிய வரலாறை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பூமி ராமநாதபுரம். ராமநாதபுரம் என்று சொன்னால் பாஸ்கர சேதுபதியுடைய ஊர் தானே. இது சாகுந்தலத்துல வந்து சராயுடைய வரலாறு பத்தி சொல்லுவாங்க. பரதனுடைய அடுத்த மன்னன், அவர் பரதனால் இளவரசனாக பட்டம் சூடப்பட்ட ஒரு சூத்திரன், அவருடைய மேகாப்பாளர் எப்படி வந்து இது பண்ணாங்களோ, அவர் வந்து என்ன பண்ணாங்க, தன் மன்னனுடைய இறுதி நிறைவேறாத ஒரு ஆசை எல்லா மக்களையும் கோயிலுக்குள் கொண்டு போக வேண்டும் என்பது பரதனுடைய ஒரு கனவு. பரதனுடைய ஆயுள் நாள் முழுவதும் அதை நிகழ்த்த முடியாமல் போனது. பல போர்களை சந்தித்தும் பல வெற்றிகள், தோல்வியே காணாத பெரும் வெற்றிகளை சாதித்தால் கூட மக்களை கோயில்களுக்குள் கொண்டு போக முடியாத ஒரு நிலை பரதனுடையது. சராயுவின் கைக்கு ஆட்சி மாறுகின்ற பொழுது அவன் என்ன பண்ணுவான்னாக்கா, மக்கள் அவனை 4 வருஷம் தான் சராயுடைய ஆட்சி. எப்படி ஸ்பார்டக்ஸ் உடைய வரலாறு இருக்கோ அதுக்கு நிகரான ஒரு வரலாறு தான் சராயுடைய வரலாறு. அவர் என்ன சொல்லுவான்னாக்கா, 4 வருஷம் 3.5 வருஷம் ஆட்சி புரிஞ்சாச்சு. 3 வருஷம் அவன் சொன்னதெல்லாம் வந்து பரதனுடைய ஆணைகளுக்கு எந்த அளவு மக்கள் மதிப்பு கொடுத்தார்களோ அதே மதிப்பு மக்கள் 3.5 வருஷங்கள் சராயுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுத்தார்கள். கடைசி 3 வருஷம் ஆன பிறகு அந்த மக்கள் நம்முடைய ஆணைகளை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலே சராயு என்ன சொல்வான்னா, இனி முதற்கொண்டு அனைத்து சமூகத்தினரும் கோயில்களுக்குள் போகலாம் அப்படின்னு ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார். யாரும் அது எதிர்க்கல. மக்கள்